அந்த சிவன் ராத்திரியை முதல் நிறுத்தணும். சாமி பேரை சொல்லி அயோக்கியத்தனம் பண்றாங்க. ஆட்டம் பாட்டம் சத்தம் இவனுக்கு பெரிய டான்ஸ் ஆடுறான். இந்த அயோக்கியன் அங்கே பெரிய போதையை குடிச்சு போட்டு இப்படி 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 காலை தூக்கிட்டு கையை தூக்கிட்டு அவனும் மூஞ்சியும் முகரக்கட்டையும், நீ என்னடா எங்களுக்கு சாமியா, நீ எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார, நீ கடவுள் பேரை வச்சுக்கிட்டு நீ அயோக்கியத்தனமா பண்ற, அயோக்கிய ராஸ்கல், நீ சிவனாடா, நீ சிவன், அந்த குழந்தைங்களெல்லாம் பார்வதின்னு சொல்லி நீ கற்பழிக்கிறியா? என்ன நீ அசிங்கமா பேசியிருக்க, பெரிய உனக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா நீ பெரிய ஓன்னு பெரிய ஆக்சன்ட் போட்டு பேச, நீ என்ன பெரிய யோகியம். இந்த மக்கள் பாருங்க, இந்த இங்கிலீஷ்காக விழுந்து போய் முட்டாளுங்களாட்டம் இவன் பின்னால் போகிறோம். இஸ் a great speaker, எஸ் ஈவன் ஐ கேன் ஸ்பீக் கிரேட்லி. ஆனால் இந்த அயோக்கியத்தனம் கிடையாது. இந்த பொம்பளை பொறுக்கிங்களெல்லாம் நீங்கள் கடவுள்னு சொல்லிட்டு ஏற்றுட்டு இருக்காதீங்க. உனக்கு இந்த சவுதியிலேருந்து உனக்கு ஆயில் மணி வருது. இதெல்லாமே மோடிக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே, என் கிருஷ்ணர் சொல்வார், இது என் வார்த்தை கிடையாது. நீ நினச்சிக்காத நீ பெரிய மோடி கிச்சில் உட்காந்துருக்காத. மோடியும் அமித்ஷா உன்னைதான் காப்பாற்றுவாங்க. எங்களுக்கு மோடியும் அமித்ஷா வேண்டாம். எங்களுக்கு எங்கள் கடவுள் வருவார். நீ சிவன் கிடையாது, நீ ஃப்ராட், நீ ஒரு டெமன், நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ ஒரு அயோக்கியன், நீ ட்ரக்ஸை நாட்டிலேருந்து கடத்திட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிற. மிஸ்டர் ஜகி பாய், டோன்ட் திங்க் ஐ வில் கெட் ஸ்கேர்ட் ஆஃப் யூ. ஐ வில் டீச் யூ அ லெசன் பிகாஸ் திஸ் இஸ் வை மை Shiva and my Krishna called me to Prayagraj. It is the war started. இந்த மக்கள் எதுக்கு இந்த மாதிரி ஃப்ராட் சாமியாருங்க பின்னால் ஓடுறாங்க? இப்போது மனுஷன் எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது. மனுஷன் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இந்த கெட்டது நடக்கும்போது இந்த சாமியார் தான் உங்களுக்கு கடிச்சானுங்களா? இவனுங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தை நீங்களும் அதை சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ எவ்வளோ பேர் நம்ம இந்த யூடியூப்பை பார்க்குறவன் எவ்வளோ பேர் ஈஷாக்காரனாக இருப்பான், நம்மளை கண்டதெல்லாம் பேசுவான். பேசுங்கடா, நான் அதை பற்றி கவலையே படலை. ஆனால் எனக்கு என்னோட சிவனும் என்னோட கிருஷ்ணரும் என் கூட இருக்கார், என் காளியம்மா என் கூட இருக்குது. நீங்கள் என்கிட்ட வாழை ஆட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழை அறுக்கிறதுக்கு நான் வரமாட்டேன், அவனுங்களே வருவானுங்க உங்கள் வாழை அறுக்கிறதுக்கு. அது ஆட்டம் போடுறது ஒரு டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ கடவுள் பேரை வச்சுக்கிட்டு நீ அயோக்கியத்தனமா பண்ணுற, அயோக்கிய ராஸ்கல், நீ சிவனாடா, நீ சிவன், அந்த குழந்தைங்களெல்லாம் பார்வதின்னு சொல்லி நீ கற்பழிக்கிறியா? நீ என்ன பேட்டி கொடுத்துருக்க பார்வதியை பற்றி? அந்த பார்வதி காளியம்மா உன்னை அழிச்சே தீர்வா. என்ன நீ அசிங்கமாக பேசியிருக்க, பெரிய உனக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா நீ பெரிய ஓன்னு பெரிய ஆக்சன்ட் போட்டு பேச, நீ என்ன பெரிய யோகியம். இந்த மக்கள் பாருங்கள், இந்த இங்கிலீஷ்காக விழுந்து போய் முட்டாளுங்களாட்டம் இவன் பின்னால் போகிறோம். இஸ் a great speaker, எஸ் ஈவன் ஐ கேன் ஸ்பீக் கிரேட்லி. ஆனால் இந்த அயோக்கியத்தனம் கிடையாது. இந்த பொம்பளை பொறுக்கிங்களெல்லாம் நீங்கள் கடவுள்னு சொல்லிட்டு ஏற்றுட்டு இருக்காதீங்க. இதோட இது நிறைய நடக்க போகுது. இப்போ இன்றைக்கு ஒரு அம்மா ஒரு குழந்தையை பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா அங்கே எஃப்ஐஆர் வாங்க போகிறாங்க. என்ன நடக்குமோ தெரியாது. இப்போ இந்த நேரத்தில் அவங்க போயிட்டுருக்காங்க காரில், கோயம்புத்தூரில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆன்லைன் இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அடுத்தது இன்னொரு குழந்தையோட அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அப்போ இந்த போலீஸ், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த ஜுடிஷியரி எவ்வளோ பேர் நியாயமாக நடந்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் நாங்கள் நேற்று ஆக்சுவலி நாங்கள் இந்த கோர்ட்டை மூவ் பண்ணலாம். இந்த சிவன் ராத்திரியை முதல் நிறுத்தணும். சாமி பேரை சொல்லி அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. ஆட்டம் பாட்டம் சத்தம் அங்கே இருக்க மிருகங்களுக்கெல்லாம் இவனுங்கெல்லாம் இவனுக்கு என்ன பெரிய டான்ஸ் ஆடுறான். இந்த அயோக்கியன் அங்கே பெரிய போதையை குடிச்சு போட்டு இப்படி 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 காலை தூக்கிட்டு கையை தூக்கிட்டு அவனும் மூஞ்சியும் முகரக்கட்டையும், நீ என்னடா எங்களுக்கு சாமியா, நீ எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார, அந்த கடவுளை நாங்கள் காட்டுறோம்டா உனக்கு. நீ எவ்வளோ குழந்தைங்கள நீ கற்பழிப்ப, எவ்வளோ பிள்ளைங்கள கற்பழிக்கிறவங்கக்கிட்ட வேலை செய்தவன் உன் சாமியார்கள் அங்கே எல்லாம் போலி. இது நீ எவ்வளோ பேர்த்த கொன்று இருக்க. நீ உன்னோட அக்கௌண்டன்ட் ஹரியோ முரளியோ நீ கொன்று போட்டு இந்த பாரதிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு வருவான்டா, சும்மா விட மாட்டோம். நீ நினச்சிக்காத நீ பெரிய மோடி கிச்சில் உட்காந்துருக்காத. மோடியும் அமித்ஷா உன்னைதான் காப்பாற்றுவாங்க. எங்களுக்கு மோடியும் அமித்ஷா வேண்டாம். எங்களுக்கு எங்கள் கடவுள் வருவார். வராட்டி கடவுள் ஒன்று இல்லவே இல்லை. அந்த கடவுள் இந்த பிள்ளைங்களை காப்பாற்றாட்டி அப்போ கடவுளே கிடையாது. நான் இது பகிரங்கமாக சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா நம்ம இப்படி திமிர் பிடிச்சி பேசுனா அப்படிதான். என்னடா நினச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? மக்களில் முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்களா? சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு
நீ நீ எப்படி இருந்த 94 93 எனக்கு தெரியும். 95ல் நான் அங்கே சிறுவாணியில் 100 ஏக்கர் வாங்கும்போது நீ 1 ஏக்கர் வாங்குறதுக்கு சீட்டி அடிச்சிட்டு இருந்த. எனக்கு எல்லாமே தெரியும் ஜக்கி. டோன்ட் திங்க் தட் எவ்ரிபடி இஸ் அ ஃபூல். நீ எந்த அளவுக்கு சாமியை ஏமாத்துறியோ நாங்கள் ஏமாத்தணும்னு தேவையில்லை. நீ சிவன் கிடையாது, நீ ஃப்ராட், நீ ஒரு டெமன், நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ ஒரு அயோக்கியன். நீ வந்து ட்ரக்ஸை நாட்டிலேருந்து கடத்திட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிற. நீ உன்னோட டெக்ஸஸில் அங்கே வச்சுட்ருக்க, டென்னசியில் வச்சுருக்க அந்த ஒரு ஆசிரமம் அது வந்து எல்லாமே ஆயில் மணி. உனக்கு வந்து இந்த சவுதியிலேருந்து உனக்கு ஆயில் மணி வருது. இதெல்லாமே மோடிக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே, என் கிருஷ்ணர் சொல்வார், இது என் வார்த்தை கிடையாது. என் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, மோடி இஸ் அன் ஈவில் பர்சன். மோடியை அழிக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொல்லலை. இது என்னோட வார்த்தையே கிடையாது. அந்த வார்த்தையை இன்னைக்கு சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார், மோடி இஸ் ஈவல்னு சொல்லிட்டு. அப்போது கடவுள் யாரோ ரெண்டாவது ஒருத்தரை பேச வச்சிருக்காரு. ஏன்னா நான் பேசின மக்கள் நம்ப மாட்டாங்கன்னா, அதே சுப்பிரமணிய சுவாமி அதே கட்சியில் அதே ஆர்எஸ்எஸ்ல இருக்க அவர் என்ன சொல்கிறார், மோடி இஸ் ஈவில். மக்களே கண்ணை தரங்க. நீங்கள் வந்துட்டு இப்படியே மூட நம்பிக்கையில் இந்த முட்டாள் சாமியார், இந்த அயோக்கிய சாமியார்கள் பின்னால் போயிட்டு உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. இப்போ வந்து அந்த அம்மா அப்பா யாரெல்லாம் அந்த குழந்தைங்கள அங்கே போட்டு கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் அழுகுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் பிரெயின் வாஷ் ஆகி நாங்கள் தான் தவறு பண்ணோம், எங்கள் பிள்ளைங்கள போய் அங்கே போட்டிருக்கு, இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாத்துக்குமே நிலை இன்றைக்கி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குதுன்னு. ஆனால் இப்படியே போயிட்டு இருக்காது. தர்மத்தையும் அதர்மத்தையும் யாரோ ஒருத்தர் அதர்மத்தை வெல்ல ஒரு தர்மத்தை காக்க கண்டிப்பாக கடவுள் யாரோ ஒருத்தரை அனுப்புவார். அதனால் இந்த வார் ஹேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் எஸ்டர்டே. பட் நான் வந்துட்டு என்னைக்கு அந்த பிரயாக்ராஜ் போய் இறங்கிய அந்த ஒரு நபரை சந்தித்தனோ அன்றைக்கே கடவுள் எனக்கு ஏதோ ஒரு எதற்காக நான் உன்னை இங்கே கூப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு நேற்று தான் அதுக்கு அதோட விடை கொடுத்துருக்கார். ஆகையால் நான் இந்த வாரில் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஜக்கியை என்ன ஏதுன்னு ஒரு வழி பார்த்தே தீர்வேன். நீ என்னன்னாலும் பண்ணுடா, உனக்கு எவ்வளோ பணம் இருக்குதோ திருடி இந்த கஞ்சா விற்று, ட்ரக்ஸை விற்று, பொம்பளைங்களை விற்று, அயோக்கியத்தனம் பண்ணி நீ சம்பாதிச்சிருக்க. எனக்கு ஒன்றும் அதை பற்றி பயமே கிடையாது. நீ எவ்வளோத்துக்கு அயோக்கியனோ அவ்வளோத்துக்கு எனக்கு என் கிருஷ்ணர் எனக்கு தைரியம் கொடுப்பார், எனக்கு பக்கபலமாக இருப்பார், என் காளி எனக்கு பக்கபலமாக இருப்பாள். ஓகே, இப்படியே போயிட்டுருக்காது. ஓகே, அகில மக்கள் இந்த சிவன் ராத்திரி இவன் நடத்துறது வந்து அயோக்கியத்தனம். அங்கே அயோக்கியத்தனம் தான் நடக்குது. நிறைய பேர் முட்டாளுங்களாட்டம் அங்கே போய் எதுக்கு அழுகுறாங்களோ எனக்கு புரியல. அதை போய் வீட்டில் உட்காந்து சாமி படத்து முடியல, வீட்டில் உன்னோட கான்ஷியன்ஸ்க்கு நீ அழு. உனக்கு கடவுள் என்ன சொல்யூஷன் கொடுப்பார், விடை கொடுப்பார். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து ஏதோ பெரிய ஒரு ஃபேஷன், ஐ வென்ட் டு சிவன் ராத்திரி ஆஃப் ஹீ, அவன் ஒரு ஃப்ராடு, அந்த ஃப்ராடை நீங்கள் நம்பிட்டு போகிறீங்க. மக்கள் உஷார் உஷார், பத்திரமா இருங்க. தேவையில்லை, சாமி இருக்கிறார், இயற்கை தான் நம்ம கடவுள். இந்த இயற்கை இப்போ நீங்கள் பார்த்தீங்க எப்படி வந்து கலிஃபோர்னியாவில் இப்போ என்ன சொல்கிறாங்க, எவனோ ஒருத்தன் நெருப்பு வச்சு விட்டான்னு சொல்லி. அப்போ அவனுக்கு புத்தி சரியில்லாமல் அவன் அந்த இயற்கையை யூஸ் பண்ணி நெருப்பு வச்சிருக்கிறான். இது எவ்வளோத்துக்கு உண்மை போய் நம்மளுக்கு தெரியாது. இது வந்துட்டு எவ்வளோ ரூமர்ஸ் வருது. ஆனால் இது மட்டும் நிஜம். நான் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சில குழந்தைகள் பெண்களோடு நான் பேசியிருக்கிறேன். அந்த குழந்தைகள் சொல்கிறதெல்லாம் பார்த்தானா நம்மளுக்கு ரத்தமே நம்ம நெஞ்சே வெடிச்சிடும். நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை, நாளைக்கு இது நம்மளுக்கும் நடக்கலாம். நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை இல்லாட்டியும் நம்ம வீட்டில் இருக்க இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு நடக்கலாம். ஆமாம், ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்களை விட்டுருங்க, ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் இவங்க வந்து இந்த பாலியல் தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. இதால் அவங்க எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகியால மக்கள் இவங்களுக்காக எல்லாரும் வேண்டிக்கோங்க, நல்லது நடக்கணுன்ட்டு. இந்த மாதிரி அயோக்கியர்கள், இது வந்து வார் ஸ்டார்டட் வித் ஜகி அண்ட் வித் அதர்மா, வி ஆர் ஃபைட்டிங். அண்ட் கண்டிப்பாக என் பக்கம் நியாயம் இருந்தால் கடவுள் எங்களை ஜெயிக்க வைப்பார். அவன் வந்துட்டு தப்பான வழியில் போனால் அந்த யார் அந்த அதர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ, இந்த அரசியல்வாதிகள், இந்த ஜுடிஷியரியில் இருக்க ஒரு சிலர், நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர், இந்த போலீஸ்காரங்க யாரெல்லாம் அங்கே காசை வாங்கிட்டு மொத்தத்தையும் மூடி வைக்கிறாங்களோ, இல்லாட்டி துன்புறுத்துறாங்களோ, இந்த வந்து எஃப்ஐஆர் கொடுக்காம 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு எஃப்ஐஆர் கொடுக்காம ஏமாற்றிட்டு இருக்காங்களோ, அவர்கள் எல்லாத்தையுமே அந்த கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார்.
இது வந்து அந்த சொன்னான் பெரிய ஓபிஎஸ் ஜெயலலிதா இல்லை தர்ம யுத்தம். அந்த தர்ம யுத்தம் வார்த்தை நான் தான் ஆரம்பித்தேன். இதுவும் ஒரு தர்ம யுத்தம் தான். இந்த யுத்தம் வந்துட்டு இப்போ உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பேய் ராட்சசன். இவனுங்கெல்லாம் ராட்சசர்கள், இவங்களுக்கெல்லாம் ராட்சச புத்தி. ஓகே, அதெல்லாம் இவர்களை அழிக்க நாங்கள் பொறுப்பட்டுட்டோம். மக்கள் நல்ல புத்தியோடு இருக்கவங்க எங்களுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் மட்டும் போரும். நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியர்களை நம்ம கண்டிப்பாக இவங்களை அழித்தே தீரணும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். நாங்கள் இன்னும் கண்டினியூயிங் எபிசோட்ஸ் இந்த ஈஷா பற்றி பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது வருது. வெகு சீக்கிரத்தில் இன்னொரு குழந்தையும் எங்களோட, ஆனால் நாங்கள் எந்த குழந்தையோட பேரும் எந்த குழந்தையோட ஃபோட்டோ எதுவுமே வெளியே இட மாட்டோம். அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா பேர்களையும் விட மாட்டான். ஏன்னா இந்த ஈஷாக்காரன் என்ன பண்ணுறான், அவங்க வீட்டுங்களுக்கு போய் அந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் மிரட்டிட்டு அடித்து ஆளுங்களை ரவுடிஸ் அனுப்பிச்சு, நீங்கள் வந்து எதனா ஒரு விட்னஸ் தட் இஸ் சாட்சி சொன்னீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவை கொன்னுடுவோம், உங்களை கொன்னுடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. நான் Mr. Jaggi boy, don't think I will get scared of you. I will teach you a lesson, because this is why my Shiva and my Krishna called me to Prayagraj. It is the war started. Don't think that only you can speak in that English, and then you yourself laugh. I don't know for what. Half the time what you talk we don't understand, and you will giggle yourself. He. No, I will not giggle. I will not sing. War is between you and me. And who is mine? Like when Arjuna sat and Arjuna was waging the war, Krishna was there beside him. For me, Krishna, Shiva, Kali, and all the gods are there with me. And you are to be punished, and you will be destroyed. You will not live long. And that is what I am predicting if the truth is on my side.